எல்லை மீறி போறீங்கடா அப்படிங்கிற மாதிரி யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப எல்லை மீறி போறாங்க. யூடியூபர்ஸ் பயங்கரமாக எல்லை மீறி போகிறாங்க கருத்து சுதந்திரன்ற பேரில். சரிண்ணே, எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் ரெவரண்ட் இருக்கார். அவர் என்னென்ன செஞ்சுருக்காருன்னு பாருங்களேன். அவர் வந்து ஒரு கிஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப கொந்தளிக்கிறீங்க. அதை வந்து அவர் அட்மிட் பண்ணியிருக்காரு. என்னென்னா அட்மிட் பண்ணியிருக்காருன்னு அது நானே இல்லை, ஏன்னு தான் நான் சொல்லி இன்னும் மூடி மறைக்க பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கே தெரியுதா அவர் அட்மிட்டே பண்ணியிருக்காரு. நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவாராக. ஐயோ, ஆனால் பயமாக இருக்குன்னு சொல்லவே முடியாதுண்ணே. ஏன்னா சொல்லடி உள்ளபடி நான் வாழ்வதும் விடை கொண்டு போவேன். இந்த சம்பவத்துக்கு பிறகு ஒரு நபர் பயங்கரமாக கொதித்து எழுந்து பயங்கரமாக கேள்விகளையும் குற்றச்சாட்டுகளையும் வைத்திருக்கிறார். யார் மேலே அப்படின்னா, ஆப்வியஸாக இந்த சம்பவம் செய்த பிரவீன் டினோ அப்படின்ற ஒரு யூடியூபர் மேலே. சரியா? இப்போ அந்த நபர்கிட்ட நமக்கு ஒரு சில கேள்விகள் இருக்குது, அதை தான் கேட்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. ஜான் ஜெபராஜ் அவர்களோட பழகின நபர் என்ற முறையிலே ஏற்கனவே அண்ணா ஜெயிலில் இருந்த டைம்லேயே வந்துட்டு சேம் இதே இஷ்யூ தான். அவங்கவுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனாங்க. அப்படியா, இல்லை நடந்ததுனால பேசுனாங்களா? ஒரு தவறான விஷயம் நடந்துருச்சுன்னா அதை பற்றி பேசினா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுனது அப்படின்னு அர்த்தம்னா, ஒரு ரெவரண்டுன்னு ஒருத்தர் இருக்கார். அந்த ரெவரண்டு பேசினார். அந்த ரெவரண்டு பேசுனது மட்டும் கரெக்டானு பாருங்களேன். சூப்பராக பண்ணலாம் ஆக்சுவலாக. ஆனால் பென் சாமியல் மட்டும்தான் ஓட்டணும். இத்தனை பரிசுத்தவான்களோடு ஒரு பொம்பளை பொறுக்கியா அப்படின்னு. பென் சாமியலை இத்தனை பரிசுத்தவான்களுடன் ஒரு பொம்பளை பொறுக்கியா அப்படின்னு ஒரு ரெவரண்டு கேட்டால் அது அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின லிஸ்ட்டில் வருமா வராதானே? இதில் என்னன்னா கருத்துக்கள் அப்படின்ற பேரில் வந்து நிறைய வந்து எல்லை மீறி போறீங்கடா அப்படிங்கிற மாதிரி யூடியூபர்ஸ் வந்து ரொம்ப எல்லை மீறி போகிறாங்க. யூடியூபர்ஸ் பயங்கரமாக எல்லை மீறி போகிறாங்க கருத்து சுதந்திரன்ற பேரில். சரிண்ணே, எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் ரெவரண்ட் இருக்கார். அவர் என்னென்ன செஞ்சுருக்காருன்னு பாருங்களேன். ஒருத்தன் கமெண்ட் பண்ணுங்க, பென் சாமுவேல் பொம்பளை பொறுக்கி முதல்ல பொறுக்கிறத நிப்பாட்டு, அப்புறம் எங்களுக்கு வர்ஷிப்னா என்னன்னு சொல்லித்தான்னு சொல்லுங்கள். தாராளமாக செய்யுங்க, முதல்ல கேளுங்க. ஓல்டு மெத்தட்லாம் ஓகே. அப்புறம் நீ என்ன மைத்துக்கடா கான்சர்ட் நடத்தின, நீ எதுக்கு ரிலீஸ் பண்ணுற, சிடி ரிலீஸ் பண்ணுற, உங்கள் சர்ச்சில் ஏன் கீபோர்ட் இருக்குது, உங்கள் சர்ச்சில் ஏன் ஸ்பீக்கர் இருக்குது, நீ உங்கள் அப்பனுக்கு வந்து கொட்டடிக்க வேண்டியதான்னு கேளுங்க. ஆனால் இவர் ரெவரண்டானே, பயங்கரமான ரெவரண்டா. கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கண்ணே, இதெல்லாம் நியாயமா? ஒரு நடுவில் ஒரு முடிதான், ஆனால் அதை ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி யூஸ் பண்ணுறதெல்லாம் அவருக்கு ரொம்ப கேஷுவலாக இருக்குது. ரெண்டாவது, அவங்க அப்பாவெல்லாம் இழுத்து பேசக்கூடிய லெவலில் இருக்கிறாரு. எப்படியாவது ஒரு மனுஷனை தரம் தாழ்த்தி செஞ்சு விட்டுணுன்னு. இந்த ரெவரண்டு செய்கிறது கரெக்டா? கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, ஜானாவை அழிச்சிடணும், அவரை ஏதோ ஒரு பஸ்பம் ஆக்கிறோம்னு நினைக்கிறாங்க. அவர் வந்துட்டு நான் நினைக்கிறேன் அந்த யூடியூபர்ஸ்க்கு கொஞ்சம் பேருக்குலாம் வந்து அவரை கொண்டுட்டா அவங்களுக்குலாம் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களோட டார்கெட் போல எனக்கு தெரியுது. இல்லைண்ணா, நான் தெளிவாக சொல்லிட்டேன், ஏற்கனவே வீடியோ கூட போட்டேன். அவங்களுடைய நோக்கம் ஜான் ஜெபராஜ் அழிச்சிடணும்னு நிச்சயமாக கிடையாது, அவர் மனம் திரும்பிடணுன்றது தான் நோக்கமாக இருக்குது அப்படின்னு தெளிவாக வீடியோவில் பேசியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், பார்த்துருங்க. அதே மாதிரி பிரவீன் டினோவும் தெளிவாக சொல்லிட்டார், அழிச்சிடணுன்றது இல்லை, அவன் மனம் திரும்பிடணும். ஏன்னா உங்கள் சரீரங்களை கொண்டு போடுகிறவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், ஏன்னா அதை விட உங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் சேர்த்து அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள்னு சொல்லியிருக்குண்ணே. சாவணும்னு யாரும் எதிர்பார்க்கலண்ணே, மனம் திரும்பணும்னு தான் எதிர்பார்க்குறோம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ண்ணே. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெவரண்ட் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அவர் எல்லாரையும் அழிச்சிடணும்னு நினச்சி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி திட்டமே பண்ணியிருக்காருண்ணே. உடனே யார் அந்த ரெவரண்டுன்னு கேட்காதீங்க. இந்த ரெவரண்டோடைய சேட்டைகள் லீலைகள்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூடியூப்பில் அப்பப்போ ரிலீஸ் ஆனது தான், அதுலேருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். பாருங்களேன் அந்த ரெவரண்ட் எப்படியெல்லாம் அழிக்கணும்னு நினச்சிருக்காருன்னு. எம்டி ஜெகன் வச்சு செஞ்சுருங்க. எம்டி ஜெகன் வந்து மலேசியாவில் ஒரு லேடிட்ட மாட்டினான். ஆமாம், கொன்றுணும் அவனை.
மலேசியாவில் ஒரு லேடி கூட நீ பண்ண தப்பு ஃபோட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது, கொன்றுவோன்னு சொல்லி போடுங்க. கொன்றுவோன்னு சொல்லி போடுங்கன்னு சொல்லி யாருக்கோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருண்ணே. அவர் இந்த அரசியல்வாதிகள்லாம் டீம் வச்சுருப்பாங்களே, ஐடி விங், அந்த மாதிரி ஏதோ விங் வச்சுருக்காராண்ணே. உங்களுக்கு ஜான் ஜெபராஜை கூட பழகுனதுனால தெரியும்னு அவருக்கு சப்போர்ட் பண்ணி வரீங்க. இந்த ரெவரண்டை உங்களுக்கு தெரியுமாண்ணே? தெரிஞ்சால் கொஞ்சம் கேளுங்கண்ணே. கேட்டு இதெல்லாம் என்னது அப்படின்னு கொஞ்சம் இல்லை அந்த ஐடி விங்கு கேட்டிங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு 4 செருப்படி விழும், நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. நீங்களும் அவருக்கு எதிர்த்து பேசுவீங்க. ஏற்கனவே ஞாபகம் இருக்கானே, ஒரு ஃபாதர்னு சொல்கிறதுக்கு முடியல, ஏதோ ஒன்று ஃபாதர் மாதிரி சுற்றிட்டு இருந்தது. அது ஜான் ஜெபராஜை பற்றி உயர்வாக பேசிகிட்டே இருந்தது. கடைசியில் ஜான் ஜெபராஜ் சைட்லேருந்து என்ன செருப்படி விழுந்ததுன்னு தெரில, ஒரே அடியாக ஆப்போசிட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நீங்கள்லாம் ஜிபே போடுற ஊழியர்னு தேடி கண்டுபிடின்னு என்கிட்ட லைவில் சொன்னீங்களேண்ணே, அது இவர் தான் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மாதிரி நாளைக்கு நீங்களும் ஆகிடுவீங்கண்ணே. கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு கூஜா தூக்குனீங்கன்னா ஆக மாட்டீங்கண்ணே. அவர் வந்து ஒரு கிஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி நீங்க ரொம்ப கொந்தளிக்கிறீங்க. அதை வந்து அவர் அட்மிட் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அவரோட ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு பர்சனலா போட்ட ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல அதை பத்தி அண்ணா பேசியிருக்காரு. அதை அவர் அட்மிட் பண்ணியிருக்காரு. நான் கிஸ் பண்ணேன் அப்படின்றத அட்மிட் பண்ணியிருக்காரு. அதுக்கு பின்னாடி தான் சில காரியங்கள், சில கேஸ் அப்படி இப்படின்னு நிறைய நடந்துட்டு இருக்கு. என்னன்னா அட்மிட் பண்ணியிருக்காருன்னு அது நானே இல்லை, ஏன்னு தான் நான் சொல்லி இன்னும் மூடி மறைக்க பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கே தெரியுதா அவர் அட்மிட்டே பண்ணியிருக்காரு, அந்த வீடியோ நார்மலாக நடந்தது தான் நீங்கள் சொன்னாலும் அவரால் ஆமாம் தப்பு பண்ணிட்டேன்னு அட்மிட் பண்ண வேண்டாண்ணே, கம்முனாவது இருக்கலாம்ல. அது ஏன்னு பொய் சொல்லி ஏமாற்றணும்னு நினைக்கக்கூடாதுல்ல. சரிண்ணே, அதை விடுங்க. ஒரு ரெவரண்டு 2 ரெவரண்டை பார்க்க போகிறோம் தொடர்ந்து. ஒரு ரெவரண்டு ஒன்று சொல்லுவார், அதை தொடர்ந்து இன்னொரு ரெவரண்டு என்ன பேசுவார் அப்படி கொஞ்சம் பார்த்து எனக்கு கொஞ்சம் விளக்கப்படுத்துங்கண்ணே அடுத்த லைவில். அவருடைய பிரச்சனையை வந்து நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டோ, இல்லை அதை குறித்து காசிப் பண்ணிட்டோ, இன்னொருத்தங்களுக்கு அனுப்பிட்டு அதை வந்து நம்ம தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணிட்டோ, இல்லை அந்த இன்னொருத்தருக்கு காயத்தை கொடுக்குறத நம்ம எப்பவுமே என்ஜாய் பண்ணக்கூடாது. அது நமக்கு நல்லது கிடையாது. அண்ணா இது ஒரு ரெவரண்டுண்ணே, எனக்கு தெரிஞ்சு இது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ரெவரண்டு தான், நீங்கள் டைரெக்டாக பழகிருக்கீங்களே அந்த ரெவரண்டு தான். இப்போது ஒரு ரெவரண்டு சொல்லுவார், இதுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கும் பாருங்களேன். தமிழில் எழுதணும், கிளிகளையும் கழிச்சிடணும், அண்ட் இங்கிலீஷில் நல்லா ப்ரொஃபஷனலாக எழுதணும். டே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அவனை எடுத்தோன்னே பப்ளிக்கில் செய்யாதீங்க. அவனுடைய ப்ரைவேட்டில் போய் யாராவது ஒருத்தன் ப்ரைவேட்டில் போய் அவனை கிளிங்க. அவன் ப்ரைவேட் இன்பாக்ஸில் போய்ட்டு அவனை மெசேஜாக கிழிச்சிங்க. அவன் ஏதாவது கெட்ட வார்த்தை போடுவான், கட்டாயம் கெட்ட வார்த்தை போடுவான். அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் நம்ம, அதுதான் நம்மளுக்கு ப்ரூஃப். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நம்ம 4-5 ஐடியில் வச்சுக்கிட்டு அடுத்து அவன் போடுற எல்லாத்துலேயும் அவன் ஸ்க்ரீன்ஷாட் போடணும். அவனுக்கு யாரெல்லாம் லைக் போடுறாங்களோ எல்லாத்துக்கும் தனி இன்பாக்ஸில் அனுப்பிடணும். திஸ் இஸ் ரியல் ஃபேஸ்னு அனுப்பி விட்றணும். அது ஒரு ஆதாரமாக வச்சுட்டு அப்புறம் பப்ளிக்கில் செய்யணும். ஃபஸ்ட்டு அவனை யாராவது தனியாக போய் இன்பாக்ஸில் போய் அடிங்க அவனை. அண்ணே உங்களுக்கு தெரிஞ்ச ரெவரண்ட் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் நடந்ததை வச்சு அவன் பண்ண தவறை வச்சு அவனை கிரிட்டிக் பண்ணி அவனை நோகடிக்கிறதே தப்புன்னு சொல்கிறாருண்ணே. ஆனால் அதோ பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச ரெவரண்டு ஒருத்தனை சும்மா பர்சனல் இன்பாக்ஸில் போய் நோண்டி ட்ரிகர் பண்ணி அவனை ஏதாவது கெட்ட வார்த்தையை பேச வச்சு அதை பிடிங்க அவனை டிஃபேம் பண்ணுங்க, சாவடிங்கன்றாருண்ணே. என்னண்ணே உங்களுக்கு தெரிஞ்ச ரெவரண்டோட எனக்கு தெரிஞ்ச ரெவரண்டு மாஸ் இல்லைண்ணே. நீங்கள் செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு பதில் தருவாராக. ஐயோ ஆனால் பயமாக இருக்குன்னு சொல்லவே முடியாதுண்ணே. ஏன்னா எனக்கு என்னுடைய ஆண்டவர் யாருன்னு நல்லா தெரியும்ண்ணே. அவருக்கு நான் உண்மையாக இருக்குன்னா இல்லையான்னு எனக்கு நல்லா தெரியும்ண்ணே. உண்மையாக இல்லாதவங்க தான் பயப்படணும், சரியா? எனக்கு ஒரு ரெவரண்ட் தெரியும்ண்ணே, அந்த ரெவரண்ட்டை பாருங்கள். மெயினாக என்னென்னா, அவன் சென்னையில் ஒரு சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணான், அவன் ஊழியம் பண்ணான் ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு லேடி கூட பிரச்சனையாகி தான் அங்கேருந்து அவனை அடித்து பார்த்துனாங்க. ஸோ அவன் சர்ச் ஊழியத்தை விட்டுட்டு தான் இப்போ துபாயில் போய் உட்காந்துருக்கான். ஆனால் எவனையோ தெரியுமா துபாய்க்கு போயிட்டானா, என்னோ பேசுகிறான். இந்த ரெவரண்ட்டை கொஞ்சம் தட்டி வைக்க முடியுமாண்ணே? இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசாதீங்க. நம்ம 2025ஆம் ஆண்டில் இருக்கிறோம். மீடியா டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு. அன்னைக்கு மாதிரி குசு 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 குசுன்னு 4 செவத்துக்குள்ளே பேசிட்டு வெளியில் வந்து புனிதனாக காட்ட முடியாது. இன்னும் எத்தனை நாள் ஓடி உழைஞ்சாலும் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும், தோண்ட 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 வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு
அவனுக்கு சொல்லி புரிய வைங்களேன்டா. இன்னொன்று, டெக்னாலஜிலாம் விட்டுருங்க. இன்றைக்கி டெக்னாலஜி இருக்குது, மக்கள் மத்தியில் போயிட்டுருக்கு. ஆனால் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர்கிட்டருந்து யாரும் தப்பி ஓடி ஒழியவே முடியாது. என்ன ஒன்று, இப்போ நிம்மதியாக இருக்கும், நாளைக்கு அவர் வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். ரொம்ப ஒரு அளவுக்கு மீறி கஷ்டமாக இருக்கும்னு. அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச ரெவரண்டுக்கும் புத்திமதி சொல்லுங்கள். இப்படி ஸ்டைலாக ஊதி மக்களை கெடுக்குறீங்களே, உங்களுக்கும் புத்திமதி சொல்லுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச ரெவரண்டுக்கும் கொஞ்சம் அப்பப்போ புத்திமதி சொல்கிறேன். ஓகேவாண்ணே? அந்த ரெவரண்ட் யாருன்னு தான் தெரில, தெரிஞ்சால் சொல்கிறேன்.